Hi friends, welcome to my channel Kavarikudu Antique Collections. Antique Collectionsல இன்னைக்கு சில பொருட்கள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபார் டெக்கார் பர்பஸ்க்கு வீட்டு என்ட்ரன்ஸில் நம்ம வந்து ஃப்ளவர் பூச்செடி இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம். இது மாதிரி ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். யூனிஃபார்மாக 2 வாங்கினா நல்லாயிருக்கும். பட் இன்னொன்று சொல்லி வச்சுருக்கேன். இதே மாதிரி பிக் சைஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. 2 பீஸ் இருக்குது. இது வந்து 5.25 கிலோ 5 கிலோ 200 கிராம் இருக்குது. பிக் சைஸ் வந்து 11 கிலோ வெயிட்டில் இருக்குது. 10 கிலோ எபவ் இருக்குது. ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்குது. மாடலுக்காக நான் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா இதே மாதிரி பீஸ் வேணும்னா 10 கிலோவுக்கு மேலே இருக்கிறதுல 2 யூனிஃபார்மாக இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள். நல்லா இருக்குது. இந்த வரும்பாக இருக்கிறது இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ரெசார்ட்டு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இதில் இடத்துலலாம் இது மாதிரி ஹோட்டல்லலாம் இது வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில். நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பித்தளையெல்லாம் ஐட்டங்கள் வந்து டெக்காருக்கு வைக்கிறப்ப வீடை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கும். ஹை லுக்காக இருக்கும். இந்த மாதிரி இதை ஒரு வாஷ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, 5 கிலோவுக்கு மேலே. அடுத்தது வந்து மீன் சட்டி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால நான் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசு பிக் சைஸு. இது ஒன்று ஒரு வாஷ் கொடுத்துருக்கேன். வேணால் பாலிஷ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டின் கோட்டிங் நல்லாவே கண்டிஷன் டின் கோட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேணும்னா கழுவி வச்சுக்கலாம், இல்லை பாலிஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே தான் இருக்குது. ரெண்டு 3 5 7 இருக்குது. இதில் வந்து ஒன்று ஆல்ரெடி சோல்டு, ஒரு பீஸ் வந்து ஆல்ரெடி சோல்டு. இதில் உங்களுக்கு எதுவும் ஐட்டம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட் ரேட்டு கிடையாது, நான் வாங்கினது பீஸ் ரேட்டு தான். ஸோ பீஸ் ரேட்டில் தான் கொடுக்க முடியும். அது மாதிரி தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே ப்ராடக்ட்லாம் டிமாண்டாக இருக்குது, கிடைக்கவும் இல்லை. இதுதான் கொஞ்சம் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் ப்ராடக்ட் வந்தால் தான் அவங்களுக்குமே கிடைக்கலன்றாங்க. ஆப்பிள் தூக்கிலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாடல். அதனால் வாங்கிட்டேன். நல்ல கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்துருக்கேன். நல்லா இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் இந்த லீஃப் நல்லா ஸ்டைலாக இருக்குது. சைடில் ஃப்ளவர் மாடலு. இது வந்து ஒரு 2 kg கெப்பாசிட்டி, 2.5 கூட பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு தூக்கு. இது வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் தூக்கு. ஃப்ரெஷ் அன்யூஸ்டு பீஸு. இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு, எண்ணெய் ஆட்டணுன்னா எடுத்துகிட்டு போக நல்லாயிருக்கும். நல்லா அன்யூஸ்டு பீஸு. ஆயில் அரைக்க கொள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரயில் அடுக்கில் வர வடை சட்டி தான். இது வந்து நம்ம தாளித்து கொட்டை கொஞ்சம் சிம்பிளாக சட்னி கிண்ணி தாளிக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னொரு பீஸு சின்னதும் இருக்குது. வடை சட்டி 2 இருக்குது. முறம் ஒன்று இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்துருக்கேன், வேணுன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குமிழ் சம்படம் அவைலபிலிட்டியே அங்கே அவ்வளோதான், இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான். இது வந்து ஒரு 1 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணல, 1/2 kg தாராளமாக பிடிக்கும்.
600 700 கூட பிடிக்கும். இது வந்து ஒரு 1/2 kg பிடிக்கும். இது மட்டும் டின் கோட்டிங் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் ஒரு 400 500 அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குது, செட்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க அப்படியே செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இனிமேல் குமிழ் இதெல்லாமே இனிமேல் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். இப்போது இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்து இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். அங்கே அவ்வளோ தான் இருந்தது, கிடைச்சதே அவ்வளோதான். இனிமேல் இல்லைன்ட்டாங்க. பொருள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து அன்யூஸ்டு பீஸாக எடுப்பேன். பார்த்து தான் நான் வாங்குகிறோம். அதே சமயத்தில் அப்படி தப்பி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே நான் அன்யூஸ்டு பீஸாக தான் பார்த்து எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரேர்லி யூஸ்டாக இருக்கும். சில ப்ராடக்ட் மட்டும் ரேர்லி யூஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் 90% நான் வந்து அன்யூஸ்டாக தான் எடுத்திருக்கேன். கிடைக்காத பொருட்கள் மட்டும்தான் ஹைலி யூஸ்டாக இருந்தாலும் எடுத்து பாலிஷ் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து இருக்கிறது எல்லாமே நல்ல குட் கண்டிஷன். ஸோ பொருட்கள் நல்லா அததுக்குள்ள விலை தான் இருக்குது. அன்யூஸ்டு ப்ராடக்ட்னால் அவங்க வந்து விலை கூட தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேர்லி யூஸ்னால் அதுக்கு தகுந்தபடியாக இருக்கும். ஸோ விலையும் அதுக்கு தகுந்தபடி தான் இருக்கும். அன்யூஸ்டு ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு ஹை தாங்க. ஸோ வீடியோ இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க. இதை நாங்கள் வந்து கேட்லாக்லேயும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.